அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, உறவுகளிடம் உணர்ச்சி மிக்க மிகவும் அட்டாச்சாக உணர்ச்சி மிக்க இருப்பது சுகமா? இல்ல உணர்ச்சிகள் இல்லாமல் அந்த பழகுவது நல்லதா? அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த உதாரணத்துல தான் கொஞ்சம் கோளாறு. உதாரணத்துல அந்த உணர்ச்சி இல்லாத அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவா கொடுத்தாச்சு. பொசசிவ் இல்லாம, அப்புறம் சண்டை சச்சரவு இல்லாமை. அதுவே அடுத்த உதாரணத்துல வரும்போது மெசேஜ் அனுப்பலைன்னாலும் கஷ்டம் அப்படின்னு ஒரு நெகட்டிவை சேர்த்து கொடுத்த உடனே பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆமா ஃபர்ஸ்ட் தான் கரெக்டு அப்படின்னு சூஸ் பண்ணிடுவோம். பட் நான் அப்படி பார்க்கல. முதல்ல கேள்வி எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயின். ஸோ கேள்வி பொதுவா 2 நிலைகளை சொல்லுகிறது. ஒன்று உணர்ச்சி மிகுந்த நிலை ஒன்று, உணர்ச்சி இல்லாத சாதாரணமாக பழகுகின்ற ஒரு நிலை ஒன்று. இந்த 2 நிலையை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கேள்வியில இந்த 2 நிலைகள்ல 2 விஷயம் இருக்கு. நான் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு வருகின்றவற்றை எப்படி கையாள வேண்டும். ஸோ எனக்கு 2 நிலையை நான் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு 2 நிலையும் வரும். என் கூட இருக்கும் நண்பன் ஒருவன் அமைதியாக உம்முன்னு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பசு மாட்டையோ எரும மாட்டையோ வீட்டில் கட்டியிருந்தோம்னா ஓனர் வெளியே போயிட்டு வந்துட்டா அப்படி பார்க்கும், அவ்வளோதான். அதுதான் லவ். அதுவே ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துருந்தானா அது அப்படியே வாலாட்டி தப்பி அப்படியே பெட்ரூம் வரைக்கும் ஐயோ ஓனர் வந்துட்டானேன்ட்டு அது காட்டும் பாருங்க உணர்ச்சி கொப்பளிப்ப. அது நாய்க்குட்டியோட தன்மை. அந்த மாதிரி 2 தன்மையில என் கூட இருப்பவர்கள் இருப்பார்கள், எனக்கு எதிராக இருப்பவர்களும் இருப்பார்கள். அப்ப அந்த 2 தன்மையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய இயல்பு சுதர்மம் என்று. இதுல ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்று பிரிக்காமல் அந்த 2ஐயும் சமமாக பாவித்து 2ல இருக்கும் பிளஸ் மைனஸையும் பார்த்தோம்னா சமம்தான். இப்ப இதுல இருக்கிற பிளஸ் என்ன, இந்த அமைதியா இருக்கிறான் அப்படின்னா நமக்கு முழு சுதந்திரம் இருக்கும், என்ன வேணா பேசிக்கலாம், நம்ம பெருசா தொல்லை பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் இருக்கும். மைனஸ் எந்த கேர் வராது, ஐடியா வராது, ஒரு கிக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் எல்லாம் கம்மி. அதுவே இங்க வரும்போது கிக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா என்ன ஆகுனா நம்ம சுதந்திரம் பறி போயிடும், பொசசிவ் வரும், கோபம் வரும், கொந்தளிப்பு வரும், ஆக்கிரமிப்பு வரும், இதெல்லாம் இங்க வந்துடும். அப்ப 2ஐயும் வச்சு பார்த்தோம்னா 2ம் ஒன்றுதான். அப்ப என் பார்வையில், ஏன்னா எனக்கு அவர்கள் எப்படி அன்பை காட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில் அர்த்தமில்லை. ஒருவர் முதல்ல சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தாலும் சரி, ஒருவர் உணர்ச்சி மிகுதியாக பயங்கர உணர்ச்சியாக என் மீது மோதினாலும் சரி, 2ஐயும் சமமாக பாவித்து அதை கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வான்டேஜ் தக்கன, என் இயல்புக்கு அட்வான்டேஜ் தக்கன ஒன்றை பெரிது சிறிது என்று நான் எடை போடக்கூடாது. அப்போ ஒருத்தர் மேல அட்டாச் ஆயிடுவேன், இன்னொருத்தர்ல டிட்டாச் ஆயிடுவேன். அவன் இயல்பு, அவன் காட்டுகிற அன்பு, அவன் அப்படிதான் வெளிப்படுத்துறான் அப்படின்னு 2ஐயும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து நான் எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கும் போதுதான் இங்க பிரச்சனை. இதுவும் அவன் சுதந்திரத்துல வந்துருது. இப்படிதான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. வசிஷ்டு போல அமைதியாவும் இருக்கலாம், துருவாசர் போல உணர்ச்சி கொப்பளிப்பு, கோபம், சாபம் அப்படின்னு உணர்ச்சி கொப்பளிப்புகளும் இருக்கலாம். அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல இதுல பிரச்சனை என்ன, துருவாசகர் படுகின்ற அந்த உணர்ச்சி கொப்பளிப்புக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். உணர்ச்சி கொப்பளிக்கும் போது உணர்ச்சி அற்ற தன்மை ஆயிடுவான் அப்படிங்கிறதா மேட்ரு. இப்ப சொல்றோம் இல்லையா, அதிக உணர்ச்சியும் உணர்ச்சி அற்ற தன்மையும் கொஞ்சம் தொலைநோக்கிற பார்த்தா 2 ஒண்ணா இருக்கும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அந்த ஒரு புரோட்டா எக்ஸாம்பிள், அதிக விருப்பத்துடன் சாப்பிட்டான் கண்ணு வேலை பார்க்காது, நாக்கு வேலை பார்க்காது, மூக்கு வேலை பார்க்காது, ஸ்பர்சம் வேலை பார்க்கும். நம்மளே நிறைய எக்ஸாம்பிள பார்க்கலாம். இந்த கிரிக்கெட் விளையாடும் போது அந்த 98ல ஜெயித்தே ஆக வேண்டும் என்கின்ற வெறியில விளையாடும் போது
தடவை ஒரு மேட்ச் செமிஃபைனலோ ஃபைனல் வந்துருச்சு, ரன் அவுட் அடிச்சிருந்தா இவன் வெற்றி. ஆனா கையில வந்த பந்தை விட்டுட்டு கையை கொண்டு ஸ்டெம்ப் அடிச்சான், பந்தை வச்சு ஸ்டெம்ப் அடிக்காம, அந்த டென்ஷன்ல பதட்டத்துல. அப்போ அதிக உணர்ச்சி எங்க கொண்டு போயுதுன்னா உணர்ச்சியற்ற தன்மை கொண்டு போயுது. தான் என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியல, கண்ணு சரியா தெரியல. 98ல அப்படியே பயங்கர உணர்ச்சி, எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும். அதிக உணர்ச்சி எங்க போயிருது, உணர்ச்சியற்ற தன்மை கொண்டு போயிருது. அப்ப அது சரியாக அந்த அதிக உணர்ச்சியில பற்றோ எதிர்பார்ப்பு, கர்மயோகத்துல பார்த்தா எதிர்பார்ப்பு பற்று இருந்துச்சுன்னா அது உணர்ச்சியற்ற தன்மைக்கு மாறிடும். ஸோ அதே மாதிரி இப்ப கோரக்கம்பர், துக்காராம், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிக உணர்ச்சி மிக்கவர்கள். எவ்வளவு உணர்ச்சின்னா சொல்ல முடியாத அளவு உணர்ச்சி. பிசினஸ் வச்சிருப்பான், எவன் கேட்டாலும் கொடுத்துருவான் வாரி. அப்ப உணர்ச்சி வந்து ரொம்ப மிக்கவர்கள் தான் அவர்கள். ஆனா அவர்கள் கெட்டு போவதில்லை. ஏன்னா அந்த உணர்ச்சியற்ற தன்மைக்கு போகாமல் அந்த உணர்ச்சியை கண்ணிடம் திருப்பினால் அது உணர்ச்சியற்ற தன்மைக்கு போகாமல் பேரானந்தமாக மாறியது. அப்போ அதிக உணர்ச்சியற்ற தன்மைக்கு போனா அது வந்து அட்டாச் ஆகும்போது மரக்கட்டை ஆகிடும். அதை சூப்பரா என்ஜாய் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் அந்த அதிக உணர்ச்சியில அங்க என்ன நடக்குதுன்னு கண்ணு தெரியாது, காது தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்ப அதிக உணர்ச்சியற்ற தன்மைக்கு போயிடுது. ஸோ அப்ப அது போகாம பார்த்துக்கணும். இங்க அம்மாளு அமைதியா இருக்கிறேன், கம்முன்னு இருக்கிறேன், அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தமசிக் நேச்சரு. இவன் உணர்ச்சி இல்லாமல் இருப்பது போல் தோன்றுகிறதுன்னா உணர்ச்சி பூரா எங்க இருக்குன்னா தான் சுயநலத்துல இருக்கு. தான் சொகுசா இருக்கணும், தான் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்கின்ற அதிக உணர்ச்சியின் விளைவாக அவன் வெளியில எங்கேயுமே உணர்ச்சியை காட்டாம கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அப்போ இந்த இரண்டு விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது அவன் இயல்பை ஏற்ற மாதிரி. எல்லோரும் உணர்ச்சியை காட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்ல முடியாது, எல்லோரும் அமைதியா இரு சொல்ல முடியாது. அதுக்குதான் எல்லா யோகமும் கொடுத்துருக்காங்க. அதிக உணர்ச்சி உணர்வு ஒப்பளிச்சிருந்தா சரண்டர் கோபி ராதை மாதிரி. இல்ல எனக்கு வந்து ரொம்ப உணர்வுலாம் இல்லப்பா, நான் வந்து கம்மன் தான் இருப்பேன், எனக்கு பெருசா ஃபீலிங்கே இல்லை அப்படின்னா தியான யோகத்துல உட்காந்து நீ பாட்டு கம்முன்னு சமாதி நிலைக்கு போயிட்டு வந்துரு. உனக்குதான் உணர்வே இல்லையே, உணர்ச்சியே இல்லையே. அப்ப எந்த அலையழைப்பு விருப்பு வெறுப்பு எதுல. ஸோ ஆனா அதை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என் இயல்பை பொறுத்தது. அந்த இயல்புல நான் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அதுல விருப்பு வெறுப்பு இல்லாமன்னா அது உணர்ச்சியற்ற தன்மை. ஹிண்ட் உணர்ச்சியற்ற தன்மைக்கு போகாமல் முழுமையான கண்ட்ரோல்ல முழுமையா அந்த அட்மாஸ்பியரை புரிந்து கொண்டு அதுல ஈகோ இல்லாம என்னால் செயல்பட்டா அதுதான் சூப்பரா இருக்கும். அந்த உணர்வு நிலை வேற லெவல். ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடும் மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல அடிச்சுக்குருவோம், கோவப்படுவோம், சண்டை போட்டுக்குருவோம், பயங்கரமா இருக்கும். ஆனா அங்க எங்கேயுமே அன்கான்சியஸ் ஸ்டேட் போகாது. ஏன்னா எனக்கு வெற்றியோ தோல்வியோ அங்க முக்கியம் இல்லை. நான் அங்க ஈகோவும் எனக்கு முக்கியம் இல்லை. அங்க முழுசா அங்கே எல்லோரிடம் சேர்ந்து நான் அன்பை வெளிப்படுத்தி டைம் பாஸ் ஆக வேண்டும், அதுதான் என் குறிக்கோள். ஸோ அந்த குறிக்கோள்ல இருக்கும்போது அந்த உணர்ச்சிகள் அனைத்துமே ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும், உணர்வு பூர்வமாக இருக்கும். அப்போது அது சரியாகிடும். அதுவே பெட் மேட்ச் ஆகும்போது அவ்வளவுதான், விளையாட தெரியாது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. அதுவே என்னுடைய இயல்பு அமைதியா இருக்குன்னா அமைதியா இருப்பதில் சுயநலம் இருக்கக்கூடாது. அதான் சொன்ன தாமச குணத்தில் ஒட்டாமல் இருப்பது. அதாவது குணாதீதன்ல ரஜசிக்கல ஒட்டாமல் இருப்பதுன்னா புரியும். ஆனா தமசிக்கல ஒட்டாமல் இருப்பது அப்படின்றது வந்து நாங்க தான் கோயம்புத்தூர்ல ஒரு படமே போட்டு காட்டணும். தமசிக்கல ஒட்டாமல் இருப்பது என்றால் என்ன அப்படின்னு. அப்ப நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக அறியாமையிலோ சுயநலத்திலோ மரக்கட்டையாகவோ நான் இல்லை. அமைதியாக இருக்கும் போதும் என்னுள்ளே உணர்வுகள் இருக்கின்றன, எனக்கு எல்லாம் புரிகிறது. இருப்பினும் என் இயல்பினால் அதை அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மரக்கட்டையாகவோ சுயநலமாகவோ எதையுமே புரிஞ்சுக்காமலோ அறியாமையினாலோ நான் அமைதியா இருந்தேன்னா அது காலி. ஸோ அமைதி சாந்தி ஞானத்தின் லட்சணங்கள்ல ஒன்று. அப்ப நான் அமைதியாக ரம்ய ரமல சமாதான
அமைதியாக இருப்பது. இந்த ரம்ய ரமலை தான் கேட்ட உணர்ச்சி வசப்படுவது, அழகு, ஆனந்தம், அமைதின்னு. அப்ப அழகு ஆனந்தமும் ஃபர்ஸ்ட் இதுல வந்துடுது, அமைதி ரெண்டாவதுல வந்துடுது. ஸோ அவர் சூப்பரா கிளப் பண்ணிட்டாரு. உன்னுடைய உணர்ச்சியில் அமைதி இருந்தால் அது சரியாக இருக்கும். உன்னுடைய அமைதியில் உணர்வு இருந்தால் அங்கேயும் அது சரியாக இருக்கும். அப்ப அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் ஃபீலிங்கே எனக்கு தெரியாது, அவன் ஃபீலிங்கே என்னால மேட்ச் பண்ண முடியாது, என் ஃபீலிங் மேட்ச் பண்ண முடியாதுன்ட்டு உணர்வற்ற தன்மையாக அமைதியாக இருந்தால் அது தவறு. அந்த அமைதியில் அந்த எப்படி ஆடியன்ஸா இருக்கும்போது செஸ் 2 பேர் விளையாடுறான்னா அவன் பின்னாடி இருந்து பாக்குறவனுக்கு 2 பேரோட தப்பு கிளியரா தெரியும். தான் உட்காரும் போது தான் தடுமாறிடுறான். ஸோ அந்த அளவுக்கு அவன் அமைதியா தான் இருக்கிறான். ஆனா அந்த அமைதி முழுமையான அறிவுபூர்வமாக உணர்வு பூர்வமாக இருந்தா அப்ப அந்த அமைதியில் செல்லும் உறவு கரெக்ட். அது என் இயல்பை பொறுத்தது. அதே உணர்ச்சி வசமாக இருந்தால் அங்கேயும் உணர்வு பூர்வமாக இருக்கணும். உணர்ச்சி வசத்துல என்ன ஆகும்? மரக்கட்டை ஆகும். மரக்கட்டை ஆகாம ஃபுல் கண்ட்ரோல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த சூப்பரா இருக்கும் அந்த உணர்வை நாம் வெளிப்படுத்தலாம். அது இப்போ இது என்னை பொறுத்தது. ஒருத்தனைக்கே இருவேறு சூழலில் இந்த 2 கேரக்டர் வரலாம். ஸோ அதை எப்படி சரியா புரிந்து கொண்டு நாம் கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் அது சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.